தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா முந்தானேத்து தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கரூர்ல பேசின பேச்சு யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டுச்சு. சபதம் வேற எடுத்துட்டாருங்க. இனிமே இப்படிதான் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டாங்க. அதுவும் முக்கியமான ஒரு இடத்துலதான் அந்த சபதமே நிறைவேற்ற போறாராம். அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். சரி, ரைட். இவரு பேசுன்னு இங்க இன்னும் அதே பேச்சுக்கு இன்னொருத்தர் வந்து பலியாடா இருக்காரு. யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். அவங்க வந்து ஓகே, இனிமேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடாது, நாம அங்க போயிடலாம் அந்த கட்சிக்கு அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழகம் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த கட்சி யோசிச்சுட்டே இருங்க. ஆனா அவர் எடுத்த இது வந்து பெரிய தலைவர்கிட்டயே பேசிட்டாராமா அப்படின்னு ஒரு செய்தி வந்து வந்துகிட்டு இருக்குது. அதை பத்தியும் பார்ப்போம். அவர் எடுத்த முடிவு அவருக்கு சாதகமா தான் எடுப்பாரு, அது தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. ரைட், எந்த கட்சி எதனால என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்ப்போம். இது எல்லாம் தாண்டிங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய சல்யூட். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 100 கோடி நிலத்தை அப்படியே வாயில போட்டு அப்படியே முழுங்கறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய இளஞ்சிங்க குட்டி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, சரி, நம்ம மினிஸ்டர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சம்பவம் செஞ்சு விட்டாரு. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படி இப்படி இழுத்தீங்கன்னா அதுல ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துதலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கேயே வடிவேல் ஒரு படத்துல நினைக்கிறேன், அரசு படத்துல நினைக்கிறேன், நான் பேசின பேச்சு யாருக்கு அடிச்சு, அதாவது நான் அடிச்ச மணி வந்து யாருக்கு வந்து கேட்டுச்சோ இல்லையோ அந்த கடவுளுக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் அவர்கள் பேசின பேச்சு யாருக்கு அது கேட்டுச்சோ இல்லையோ நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதுனாலதான் சபதம் எடுத்திருக்கிறார். நான் இனிமேல் என்ன செஞ்சாலும், யார் எப்படி பேசினாலும், எங்கள் அப்பாவை பேசினாலும், என்னை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, எங்களுடைய கட்சியை எந்த தரக்குறைவா பேசினாலும் நான் அந்த சட்டமன்ற அந்த அந்த வளாகத்துல விட்டு வெளியே போக மாட்டேன். அந்த வளாகத்திலிருந்து எப்ப என்னை அப்புறப்படுத்தவே முடியாது, நான் ஆணி அடித்தார் போல அங்கேயே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வருது. அதாவது அங்கேயே உட்காந்துக்குவாராம், என்ன பேசினாலும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பதில் கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சபதம் எடுத்திருக்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் பார்க்கணும். ரைட், இருக்கட்டும். அப்படியே அவர் வந்து அது உண்மையான செய்தியா இருந்துச்சுன்னா அவர் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாரு. பின்னாடி இருக்கிறவங்க யாரு திரும்பி பார்த்தாங்கன்னா வடிவேலு கணக்கு தான். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூண்டிட்டு இன்னமா அந்த கைப்புலையே நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம முதல்வரும் சரி, முதல்வரை சார்ந்த துறை அமைச்சர்களும் அத்தனை பேரும் எடுத்து வைக்கிற வாதங்களுக்கு அவங்களால் பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு அவங்க உட்கார்ந்து இருக்கலாம், எப்படி தெரியுமா, அப்படியே அந்த வெள்ளை பஞ்சு எடுத்து அப்படியே காதுல ஒட்டிக்கிட்டு பேசுங்கப்பா, இன்னும் ஒய்யின்னு மட்டும்தான் வருது, நீங்க என்ன பேசுறீங்க மட்டும்தான் தெரியல அப்படின்னு பஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து காதுல வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடின்னு மட்டும்தான் இருக்க முடியும் ஒழிய. ஏன்னா இவங்க செஞ்ச ஊழல்களை தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குதுன்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் கரூர்ல சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாரு, அந்த ஒரு பாலத்துக்கு வந்து இருக்கிற சாதாரண ஒரு எஸ்டிமேஷன் தாண்டி அந்த டெண்டரை வந்து டபுள் மடங்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை நாங்க தோண்ட தோண்ட வந்துட்டு இருக்குது. அது ஏவாவேலு சிங்கப்பூர் போனாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல. அது மாதிரி விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல, அதாவது திராவிட முன்னேற்றம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நாம தான் ஜெயிக்க போறோங்க, இதுக்கு எதுக்கே அந்த ஃபைலு கீழே எல்லாத்தையும் பாக்குறோம், அதனால வந்து அலுவலர்களை வந்து யாரையுமே வந்து அலர்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. நாம ஜெயிக்க போறோம், ஜெயிச்சோடனே அடுத்த நாள் வந்து நம்ம ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கண்டினியூ பண்றோம், டெண்டர்ஸ் எல்லாம் அவங்க யாங்களுக்கு கொடுத்தோமோ அவங்களுக்கு எல்லாம் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அசால்ட்டா இருந்ததா நான் நினைக்கிறேன். அதனால அப்படி அப்படியே போட்டு வச்சது அப்படி அப்படியே இருந்ததுனால இங்க ரிசல்ட் வந்து அப்படியே தலைகீழ புரட்டி போட்டோன்னையும் ஆஹா, எந்த ஃபைலுமே கை வைக்க முடியாது, இப்ப இடையில போய் நடு இரவுல ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்த்தா முடியாது, அதுக்கு சட்ட இடம் கொடுக்க முடியாது. இவங்க அரசு பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க, அமைச்சரவை அஞ்சினாங்க. அந்த அமைச்சரவையில் இருக்கிற நம்ம சிங்க குட்டிகள், நம்ம சிங்க அமைச்சர்கள் அத்தனை பேருமே துல்லியமா பம்பரமா எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நோக்கிதான் போறாங்க. பழிக்கு பழி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த விஷயம் எங்க இருக்குதுன்னு தேடும் போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தலாம்னு பார்த்தா இங்க பணம் வந்து இங்க முடங்கி கிடக்குது. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சார்ந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பணத்தை இப்படி டெண்டர் விட்டுருக்காங்க. அதுவும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்லாம் கேட்டீங்கன்னா 7 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் 11 லட்சங்கிறாங்க. ஐயா, எங்கேயா இருந்துச்சு இந்த பணம் எல்லாம்? அதுதான் சொல்லணும், அவங்க எல்லாத்தையும் சொல்லட்டி கொண்டாந்து இங்க வைக்கணும். அதுக்கெல்லாம் இந்த முன்னேற்பாடுகளை இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இவ்வளவு எல்லாம் சொல்லும் போது சட்டமன்றத்தை இந்த வாதங்கள்லாம் எடுத்து வைக்கும் போது எப்படி நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கறத எனக்கு தெரியலீங்க. எப்படி அங்க சட்டமன்றத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஊழலை எடுத்து வைங்க. எப்படி எனக்கு ஒரு சந்தேகமா, அதான் நான் சொன்ன மாதிரி இவர் வேணா உட்காந்துருக்கலாம். ஏன்னா இவர் தவறு செய்தாரா செய்யலையா அப்படின்னு தெரியல. தவறு செய்யாம இருந்திருந்தாருன்னா பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள் வந்து அதுக்கு வந்து மின்சாரத்துறையில ஒரு ஊழல்னா அங்க இருக்க செந்தில் பாலாஜி அவர்களும் எந்திரிச்சிருவாரு. எந்த பக்கம் இந்த நெடுஞ்சாலைத்துறைனா ஏவா வேலு எந்திரிச்சிருவாரு. சோ இவங்க எல்லாருமே எந்திரிச்சு நான் வரேன் டாட்டா பாயின்னு போயிட்டா இந்த பக்கம்
இருக்கிறது நம்மளுடைய இவர் மட்டும்தான். சரிப்பா, பார்ப்போம். நம்ம சட்டமன்ற அந்த நிகழ்வுகளை நம்ம எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். ஏன்னா அது லைவ்ல போகும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து எதிர்த்து எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. பேப்பருக்கு இப்பெல்லாம் கிழிச்சு எறிஞ்ச காலங்கள்லாம் நாம் பார்க்கலாம். அந்த சட்டமன்ற நிகழ்வு வந்து ஒரு சினிமாவை மிஞ்சிய ஒரு செயலா இருக்க போகுது அப்படிங்கிறதா எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரைட், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் தயாரா இருங்க, பார்க்கலாம். இந்த டைம் வந்து ரொம்ப சூட பத்தி எறி போகுதுங்க. ஓகே, இந்த விஷயம் வந்து ஒரு அடிக்கே வந்து இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சபதம் எடுத்துட்டாரு. இன்னொரு அடி வந்து தாங்க முடியாம ஒருத்தர் ஐயா அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னையா அது இப்படி அடிக்குதே, முது பெரம்பலே சாத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாரு, நம்ம இவரு செந்தில் பாலாஜி அவர் என்ன செய்யறாருன்னா, நேரா வந்து இல்லைங்க, நாம இனிமேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்னமோ தேடுற மாதிரி தெரியல, அதாவது அடுத்த ஆட்சி அமைக்குமா அப்படின்னு தெரியல, ஒவ்வொருத்தரும் உருவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அங்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியல, எல்லாம் முக்காவாச்சு கரைஞ்சு போச்சு. ஒரு இன்னும் 20 பேரோ என்னமோ தான் இருக்கிறாங்க, 20% என்னமோ இருக்கிறாங்க. அங்கேயும் வேலைக்கு ஆகல. சரி, தமிழக வெற்றி கழகத்திலே போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு. ஏன்னா எங்க இருக்கிறீங்க, திருப்பதியில போயிட்டு பரதேசி காலில் விழுவணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? ஆண்டவன் காலிலே விழுந்துட்டு போறது. இங்கிருந்து படிக்கட்டுல ஏறுறோம் இல்ல பஸ்ல போறோம், திருப்பதி வரைக்கும் போயிட்டு ஐயோ கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பரதேசி காலில் ஏன் விழுவணும்? நம்ம திருப்பதி கூட்டத்துல அவ்வளவு தூரம் வந்துட்டோம், நேரா போய் அங்க விழுந்துட்டு போறது, நம்ம பெருமாள்லயே காலிலேயே விழுந்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி நேரா நீங்க இவ்வளவு பண்ணிட்டீங்க. நேரா நமக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு மேல நமக்கு என்ன நோஸ் கட் ஆக போகுது, இதுக்கு மேல என்ன கேவலம், 1008 கேவலத்தை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தமிழக வெற்றி கழகத்திலேயே போய் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கலாம். ஆனா அது கிடையாதுங்க. அவர் எடுத்த முடிவு நேரா பிஜேபி கூடவே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மைனா, அவர் வந்து பெரிய, அதாவது இந்திய லெவல்ல இருக்கிற ஒரு போஸ்டிங், ஒரு பொறுப்பு கொடுக்கறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவங்களோட தலைவர்கள் வந்து அமித்ஷா அவர்களையோ என்னமோ தொடர்பு கொண்டதா ஒரு செய்தி வருது. இன்னைக்கு கூட அமித்ஷா அவர்கள் வந்து நம்ம திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நடக்க கூடாதெல்லாம் நடக்குது, நடக்க கூடியதெல்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது. சோ இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் பிஜேபி கூட சேரக்கூடாது? அப்படி பிஜேபி கூட சேர்ந்தா யாருக்கு நல்லது? உறுதியா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவுக்கு ஒரு தூக்கி பிடிக்கலாம். எப்படி அண்ணாமலை அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அது மாதிரி செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லெவலுக்கு வந்து அவருக்கு அந்த பவர் இருக்குது. அவர் அந்த கெப்பாசிட்டி பிஜேபியில பண்ணுவாரு. ஆனா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் ஏதோ ஒண்ணுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க வந்துட்டா ஓரளவுக்கு தான் இருக்கும். இதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியும் வந்து ஓரளவுக்கு இசைந்து கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா இசைந்து கொடுக்க வாய்ப்பும் இருக்குது. சோ இப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா இவர் அங்க போயிட்டா, ஐயா நானும் கட்சிக்கு வந்துட்டேன், நானும் உங்க கட்சி வளர்க்கறதுக்கு பாடுபடுறேன், நம்ம மேல இருக்கிற அந்த பெட்டி கேஸ் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாத்துக்குவீங்க? இங்க விஜய் கிட்ட சொல்லியா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லியா, இல்ல அவர் வந்து உடனே இது ஏத்துக்குவாரா? அவர் ஏற்கனவே நல்ல பாசிச கட்சி பாயாச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டி எடுத்திருக்கிறாரு. அப்புறம் உடனே இங்க இருக்குன்னா அவரு பாட்டுக்கு அவரு போடுவாரு. அவர் வந்து உண்மையிலுமே தவறு செஞ்சிருந்தா, செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையிலுமே தவறு செய்திருந்தால், ஊழல் செய்திருந்தால், இல்ல குளறுபடிகள் ஏதாச்சும் வந்து தன்னுடைய பதவி காலத்துல அமைச்சர் பதவி காலத்தில் செய்திருந்தால் இவர் வந்து போடுறது அவரை ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும். முடிந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம், இதுல இருந்து எப்படி வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆலோசகரா இருக்கலாம், சட்ட ஆலோசகரா. ஆனா நேரடியாக வந்து தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா தன்னுடைய கடமையை விட்டு கொடுக்காது அப்படிங்கிறதா. நீங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் ஓடு 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 வராம்பாரு வேட்டக்கார அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த பக்கம் போவோம். ஏங்க இதெல்லாம் 2 நடந்துச்சு, இன்னைக்கு 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை தனிநபர் வந்து ஆக்கிரமிச்சு நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்குது. எங்கேன்னு பாத்தீங்கன்னா பழனி கோயில் அடிவாரத்தில் இருக்கிற நிலத்தை 100 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்தை வந்து தன்னோட சொந்த நிதிக்காக மாத்தி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனேயுமே என்னையா அது இப்படியா இருக்கு, நம்ம தமிழக வெற்றி கழகம் எதுவுமே செய்யலையா அப்படின்னா அவங்க தான் கண்டுபிடிச்சு சொன்னதே. நம்மளுடைய சிங்க குட்டி, நம்மளுடைய சிங்க அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு பிசிறு தட்டிட்டாரு. என்னையா அது இவ்வளவு இருக்குது, 100 கோடி சொத்து பாவம், அங்க இருக்கிற ஏழைகள் வந்து ஒரு கடையை வைக்கணும்னா வாடகை எவ்வளவு கொடுக்கணுங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி கவர்மெண்ட் சார்பான ஒரு மலிவான ஒரு வாடகை அவங்களுக்கு கொடுத்து மக்கள் ஒரு கடையை வச்சு அந்த குடும்பங்களுக்கு உதவலாம் இல்ல, இது எப்படி தனிநபருக்கு போச்சு, போடு கேச அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து இந்த 100 கோடி மதிப்புள்ள சொத்தை அவங்க தனிநபரா வந்து ஆக்கிரமிச்சதையும் அந்த ஆக்கிரமிப்புக்கு உதவுன அதிகாரிகளும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிறது வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்குன்னா சார்பதிவாளர் அலுவலகம், அங்க இருந்த மெயின் அலுவலர், அதாவது முக்கியமான அந்த சார்பதிவாளர் அவரை தாண்டி
அவர் லீவ்ல போனதாகவும் அந்த லீவ்ல வந்து இன்னொரு அதிகாரி அவர் வந்து அது வந்து தன்னுடைய பதவி வந்து மிஸ்யூஸ் பண்ணதா ஒரு செய்தி வருது. அந்த செய்தியின் அடிப்படையில் இவங்க வந்து எல்லாருமே தன்னோட பேருக்கு வந்து மாத்தி எழுதுனதா ஒரு செய்திகள் வருது. அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண, இந்த சந்தேகத்தை எல்லாம் மீட்டு எடுக்க இது உண்மையாக இருக்குதா இல்லையா, ஏன் இந்த 100 கோடி மதிப்பு இத்தனை பேர் வந்து தனிநபருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாராருக்கெல்லாம் அந்த பட்டா கொடுத்தாங்களோ அதெல்லாம் ரத்து செய்யுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேஸும், இன்னொரு பக்கம் யாரெல்லாம் தனிநபர்கள் வந்து இது எடுத்து வச்சிருக்காங்களோ அவங்க மேல ஒரு கேஸும், அந்த தனிநபருக்கு வந்து இந்த பட்டா மாத்துறதுக்கு உதவியா இருந்த அலுவலர்கள் மேலேயும் ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அங்க இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாவும் சக்தியாவும் இருக்கிறது நம்மளுடைய முருக கடவுள். அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? நீங்க கீழே இருந்துகிட்டு பண்ற செயல் அவர் மேல இருந்துகிட்டு பார்த்தாரு. அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாரு. ரைட்டுப்பா, இவங்களை எதுவுமே பண்ண முடியலையே, நம்ம அவங்க ரூட்லயே போவோம், அப்ப அரசியலையே மாற்றத்தை ஏற்படுத்திட்டா இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு முருகரே கூட இந்த வழி பண்ணிருக்கலாம்ல நம்மளோட முதல்வர் விஜய்க்கு. சோ அப்படிப்பட்ட கடவுளோட ஆசீர்வாதமோ இல்ல மக்களோட அந்த கண்ணீரோ இன்னைக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அரியணையில ஏறின ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கிற நம்ம சிங்க அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அது மாதிரி விஷயங்களை செஞ்சு உறுதியாக இதுக்கு ஒரு தீர்ப்பு, ஒரு நல்ல ஒரு விஷயமா நடந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.